மரியாதையா போய் சாப்பிடுவோம். போகல போ, பாக்குறத பாரு, பாக்க பிச்சு பிடி முச்சு போ. போதுமா, வேமா போங்க, சாப்பாடு திங்கிற போது. திடீர்னு பாப்பா போலீஸாயி உட்கார்ந்துருக்கு. என்ன பார்த்தா பாப்பா மாதிரியே தெரியுது உனக்கு? இல்லங்க, இங்க ஏற்கனவே ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிற போலீஸ் ஆபீசரை பார்த்து ஆமா சாப்பிட என்ன வேணும் உனக்கு? அங்க என்ன பார்வை, இங்க பதில் சொல்லு. ஃபேமிலி தோசை வேணும். ஃபேமிலி தோசை வாய். இந்த பாப்பாவுக்கு ஒரு ஃபேமிலி தோசை கொண்டா. எவ்வளவு தைரியம் தான் உம்மா கொடுப்படா நீ? ஐயோ, உம்மா நான் உங்களுக்கு கொடுக்கலங்க, அந்த பாப்பா கொடுத்தங்க. ஐயா சொல்ற நீ. போதும்மா. அம்மா போதும். இந்த பார், ஹோட்டலுங்கிறதுனால தான் உன்னை உயிரோட விடுறேன். வெளியே வாடா, நீ தின்னதா நான் வெளில எடுக்கிறேன். வெளியே வரையா? சாப்பிடலான்னு வந்தேன், மூடே அவுட் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து. போயிருச்சு. ஹலோ, உன் வீட்டு புள்ள என்னை அடிச்சிக்க, உதச்சிக்க, கண்டிச்சிக்க, ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மிரட்டுன. இப்பொழுது பேராசை, இப்பொழுது ஆசை தீரும் காலம் எப்பொழுது. இதுதான் உனக்கு கெதி, ஜாக்கிரதை. பைசா இல்லாம சாப்பிட வந்ததுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியாம வந்துட்டு ஒரு கடையில கூட சாமி வாங்க முடியாம போச்சே. சரி, பஸ் வீட்டுக்கு போவா பாரு. பூரா ட்ரை பீஸ், உன்னையாவது கண் கொண்டு பார்க்க முடியுதா? இப்படி பஸ் ஸ்டாப்ல தூங்கினா எவனாச்சும் பஸ் நிப்பாட்டுவானா? இது சரி வராது. யார் ரெண்டு தடவை உங்களை தேடி போலீஸ் வந்து போச்சு. போலீஸா? என்னை தேடி இருக்கு போலீஸ் வருது? யாருக்கு தெரியும்? அந்த சாம்பிள் மேட்டர் லீக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, அது லீக் ஆனா நான் வெளியே தலை காட்டவே முடியாது. அப்பா என்ன வெயில்டா, அடிக்கிற வெயிலுக்கு மஞ்சள் தனியா புதியா மனைச்சிருக்கு. இளநீ எவ்வளவு இருக்கு? பேரம் பேத்திக்கலாம் பேர்காலம் நடந்துகிட்டு இருக்கு. என்னைய போய் தம்பி தொம்பின்னுகிட்டு இரியா இரியா சரளமா வந்துருச்சு. அதுக்கே அறுவடை தூக்குற. இளநீ விற்கிறவங்க சூடா இருந்ததுன்னா வரவி சூட்டை எப்படி சரி பண்ணிக்கி? பேரம் பேத்திக்கலாம் பேர்காலம் நடந்துகிட்டு இருக்கு. என்னைய போய் தம்பி தொம்பின்னுகிட்டு இரியா இரியா சரளமா வந்துருச்சு. அதுக்கே அறுவடை தூக்குற. இளநீ விற்கிறவங்க சூடா இருந்ததுன்னா வரவி சூட்டை எப்படி சரி பண்ணிக்கி? ₹10 இளநீ ஓசில குடிக்கிறக்காண்டி 10 பக்கம் வசனம் பேசி ஏமாத்தி குடிச்சு வர்றேன். அதை நம்பி ரவுண்ட் அப் பண்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அப்புறம் பண்ணகில்லைன்னு சொல்லு. ஒரு தின்ன கூட கிடையாது உங்க அம்மா. சத்தியமா எங்க மன்னல் பரம்பரை நாங்க. பெரிய அம்பானி தம்பி கரெக்டா பேசுறாரு. எத்தனை இளநீ மாதிரி ஓடி போயிருந்தா உன் கடை கலவடா 8 லட்சம். அப்ப இவன்ட்ட பணம் காசே இல்லையா? சரி சரி, இந்த மூதேவி வீட்டுல இருக்க செயின் வாட்சா கழட்டு. என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய பொருளாங்க உங்களுக்கு? ஐயோ இருந்து
சார் மெல்ல சார் வேட்டிக்குள்ள பாருங்க சார் இழுத்து வச்சு செய்யுங்க சார் தீப்பொறி உள்ள யாருங்க சேர்ந்து என்னை வழிப்பறி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா என் பொண்டாட்டி நம்ப மாட்டா சார். எங்கேயோ அடகு வச்சு தின்னுட்டு என்ன டைவர்ஸ் பண்ணிடுவா. அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு போங்க சார். ஜோலியை முடிக்க சொல்றியா? ஐயோ ஆவுன்னா சாருங்க சேர்ந்து என்னை வழிப்பறி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா என் பொண்டாட்டி நம்ப மாட்டா சார். எங்கேயோ அடகு வச்சு தின்னுட்டு என்ன டைவர்ஸ் பண்ணிடுவா. அதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு போங்க சார். ஜோலியை முடிக்க சொல்றியா? ஐயோ ஆவுன்னா சார் பரவாயில்லையா, நல்ல ஐடியாவா இருக்கு. பண்ணி விட்டுருங்க சார். பாச்சார் பொழுது நீ பனித்துளியாவது எப்பொழுது சரி இவெல்லாம் சாப்பிட வச்சா எனக்கு நீங்க என்ன கை மாறி செய்வீங்க? சரி உங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் சார். சாப்பாடா? ஐயோ நான் நினைச்சே சொல்லிட்டு பிடிப்பீங்களா? சரி எப்படியாவது அவளை சாப்பிட கிணற்றில் சூர் என்ன இப்பொழுது உன் கிழக்கில் உதிர்வது எப்பொழுது இதுக்கப்புறம் வெளியேறா எல்லாம் என்கிட்ட திருந மட்டும் எனக்கு போதாது. எல்லா இடத்துலயும் திருந பொருளை பூரா என்ன கொடுங்க. அப்ப இந்த கத்தாதீங்கடா பயமா இருக்கு. எல்லாம் போறாதீங்க. என்ன மஞ்ச போய் மூடி காட்டுறேன். மண்ண குட்டி ஏமாத்தி போறேன். உள்ள விட்டு எடு வெளியே. பூரா பொம்பளை பொம்பளை ஆட்டை போட்டு போற துப்பாக்கி உள்ள போற செல்ல அது என்ன எது போடுறா என்னைய பெரிய திறன் ஆகிட்டீங்க. ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது ஆசை தீரும் காலம் இப்பொழுது ஆட்டைய போடுறீங்க. நாங்கெல்லாம் அட்டன் டயத்துல கத்தியும் யூஸ் பண்ணுவோம் புத்தியும் யூஸ் பண்ணுவோம். கண்டால் உன்னால் இப்பொழுது காயங்கள் இப்பொழுது காயம் தீரும் காலம் எப்பொழுது இப்ப தெரியுதா நான் யாருன்னு? கிறுக்கு பட சிட்டா பேசுறாரா சிட்டா. என்ன ஜம்மீன் நம்பிட்டா அப்படியா இருக்கு நம்ம மூஞ்சி. அண்ணே உங்ககிட்டயே சார்க்க மலையா எழுந்தேன் நான் எப்பொழுது மணலாய் விரிந்தேன் நான். போயிருச்சு. ஹலோ உன் வீட்டு புள்ள என்னை அடிச்சிக்க உதச்சிக்க கண்டிச்சிக்க ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மிரட்டுன பொழுது சுவடை பதிப்பாய் எப்பொழுது நகருவியா? ஆறு குண்டும் காலியா சிக்கிட்டீங்கல்ல. ரெண்டு தலையும் ஒன்னா ஒட்டுங்க. இன்னை 13 சேலம் 21. அட்ரஸ கேட்டா 7-8 டிஸ்ட்ரிக்ட் பேரை சொல்றானே. வாங்க யோ நான் எதுக்கு உங்க கூட வரணும்? அவருங்க